அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையுள்ள அடுத்த 30 நாட்கள் வானவில்லை போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பதை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் நிலையில் ஒரு சில செலவுகள் ஏற்படலாங்க. இந்த செலவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர், சகோதரி மற்றும் தைரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதன் விளைவாக முக்கிய புள்ளிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை இந்த செவ்வாயினுடைய மிதுன ராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் ஏற்படுத்துதுங்க. இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் மற்றும் இதனால் குடும்பத்தில் பல அனுகூலங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவு கிடைத்து மகிழ்ச்சியை தர இருக்குது. உடன் இருப்பவர்கள் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடித்து மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் மேசராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை செவ்வாயினுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கூட கிடைக்கலாங்க. உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவாங்க. அதாவது உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமான சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது நல்ல ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. மக்கள் செல்வங்களால் மேன்மை உண்டு. அதாவது மக்களால் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றம் இந்த வாரத்தில், அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. எதிர்கால நலன் கருதி நீங்க எடுத்த முயற்சிகள்ல ஒன்றனுக்கு பின் ஒன்றாக வெற்றி கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு உண்டு என்பதால் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும்
தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சூரியனும் புதனோடு இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுதுங்க. இதனால் கல்வி சம்பந்தமான எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சாதகமான பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமாக என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானமான கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு தன மற்றும் சப்தமாதிபதியான சுக்கிரன் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக வருமானம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. வாங்கிய கடனை அடைத்துவிட்டு நிம்மதி பெற இருக்கீங்க. அதே போல குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே உங்களிடம் கேட்காமலேயே முடிவெடுத்து வந்த நிலையில அந்த நிலைமை மாறி எதுவாக இருந்தாலும் உங்களிடம் ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைய இருக்குதுங்க. நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. வந்த வரன்கள் கை நழுவி சென்று விடுமோ என்ற அச்சம் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தில் யாருடனும் பகை பாராட்ட வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் வீடு உங்களை அறிவுறுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி பகவானின் மீது சூரியனுடைய பார்வை ஏற்படுதுங்க. அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் தாங்க இருக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாருங்க. பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்லங்க. இருந்தாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதால பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அவர்களுக்கான சுபகாரியங்கள் பலவும் நடைபெறுவது போல் இருக்குங்க. இருந்தாலும் இந்த சுபகாரியங்களுக்கு கடன் வாங்க வேண்டுமா என்று பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரூணரோக சத்துருஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். இதனால் ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் நிம்மதியும் பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ஆனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ராகு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதால சுப விரயங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் திருமணம் அல்லது சீமந்தம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமை தோறும் அனுமனை வணங்குவது வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.